அஞ்சலி சொல்றாங்க, ஏமா இப்படி குழந்தை அழுகுது? பத்மாவதி சொல்றாங்க, சி அப்படின்னு சொல்ற. அஞ்சலி சொல்றாங்க, நீ தானமா என்னைய வளர்த்த, அம்மா குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்துமா. அஞ்சலி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அது முத்தழகு குழந்தை, நீயும் நானும் தூக்கி வச்சா அது சமாதானம் ஆகாது. குழந்தை பசியில தான் அழுகுறான். அஞ்சலி, பால் கொடு குழந்தைக்கு. அம்மா, பால் குடுக்கணுமா? இது எதுக்குடி அவங்க கிட்ட கேக்குற? சம்மந்தி, அவ பால் கொடுத்துப்பா, நீங்க கீழே போங்க. நானும் பொம்பளை தானே, பாலை குடுக்க சொல்லுங்க. குழந்தை அமைதியானா அவங்களுக்கும் நிம்மதி தானே. பாலை கொடு அஞ்சலி. பால் பாட்டில் இருக்க பாலை குடுக்கறாங்க குழந்தைக்கு, துணியில மறைச்சு. குழந்தை அழுக நின்ன உடனே கிளம்புறாங்க அந்த ரூமை விட்டு. குழந்தை தூக்கத்துக்கு அழுகலையாமா, பசியில தான் அழுதுருக்கா. என்ன மம்மியோ நீ, என்ன சொல்லணும்? போலையா? குழந்தைய பால் கொடுத்த பிறகு என்கிட்ட கொடுங்க, நான் தட்டி கொடுக்கறேன், இல்லாட்டி பொறை ஏறிடும். அது என்ன சொல்லணும் பொறை ஏறுறது? ஏப்பம் வர்றப்ப மூச்சடைக்கிற மாதிரி மூக்கு வழியா பால் வந்துடும். அஞ்சலி, குழந்தைக்கு தாய்ப்பால் தானே கொடுக்கற, தாய்ப்பால் வாசனை இல்லாம பவுடர் பால் வாசனை வருது குழந்தைகிட்ட இருந்து. ஒரு மாசம் முடியும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும் குழந்தைக்கு, சரியா? அழுகிறப்ப நம்மளே பால் கொடுத்து தூங்க வச்சிடணும், இல்லாட்டி இவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது. முத்தழகு கிட்ட குழந்தைய பிரிச்சதுக்கு இந்த குழந்தை நம்மளை பழி தீக்குதுன்னு நினைக்கிறேன். ஆளை விடு, நான் போய் தூங்குறேன். பேச்சு சொல்றாங்க ஸ்வேதா கிட்ட, பகல்ல பிறந்த குழந்தை நைட்டு அழுகதான் செய்யும், நான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறேன், கொடுங்க. தூக்கத்துல அழுகுற மாதிரி தெரியலையே, வகுறு கல்லு மாதிரில இருந்துச்சு. பால் குடுக்கறப்ப வகுறு தொய்வாதான் இருந்துச்சு, பால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப அழுகுறா. அத்தை, பால் பவுடர் குடுக்கறாங்களா தாய்ப்பாலா? பேச்சு சொல்றாங்க, பச்சை குழந்தை ஸ்வேதா, தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க. பேச்சு அஞ்சலின்னு கூப்பிடுறாங்க. குழந்தை கிட்ட இருந்து பால் பவுடர் வாசனை வந்துச்சு தூக்குறப்பவே. நான் கேட்டப்ப இல்லன்னு தான் அஞ்சலி சொன்னான். ஆன்டி, நானே தூங்க வச்சிருப்பேன், ஏன் இப்படி அலைய வைக்கிறீங்க? பேச்சு கேக்குறாங்க, குழந்தைக்கு என்ன பால் கொடுத்த? நல்ல பால் தான் கொடுத்தேன். அஞ்சலி, நீங்க கொடுத்தது தாய்ப்பாலா? என்ன ஸ்வேதா, என்கிட்ட கேட்க சொல்லி முத்தழகு அனுப்பி விட்டாங்களா? முத்தழகு எதுக்கு இழுக்கிற? வேலைய நீ பார். வகுறு கல்லு மாதிரி இருக்கு, இப்ப மேலெல்லாம் கொதிக்குது, என்ன பால் கொடுத்தான்னு தெரியல, கேட்டா மறைச்சிட்டியே. அஞ்சலி, ஸ்வேதா, நீ மாடியில போய் பாரு. அஞ்சலி, தாய்ப்பால் தான் கொடுத்தாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பத்மாவதி சொல்றாங்க, என் பொண்ண பாக்கெட் பால் தான் கொடுக்க சொன்னேன், என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அஞ்சலி கிட்ட, ஏன் எங்க கிட்ட இருந்து மறைக்கணும்? இன்னைக்குதான் கொடுக்கலையா, இல்ல ஆரம்பத்துல இருந்து கொடுக்கலையா? என்ன ஆன்டி கேக்குறீங்க? நான் அந்த பொண்ணோட அம்மா. பேச்சு கேக்குறாங்க, அப்புறம் ஏன் பால் கொடுக்கல, இதுக்கு பாட்டில் பால் கொடுத்த? பத்மாவதி சொல்றாங்க, அஞ்சலிக்கு அதுல ப்ராப்ளம் இருக்கு, டாக்டரே இந்த பால் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா கேக்குறாங்க, அப்பனா தாய்ப்பாலே நீங்க கொடுக்கறது இல்லையா? பேச்சு சொல்றாங்க, குழந்தை பாக்கியங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது, உனக்கு கிடைச்சிருக்கு, அதை கரெக்டா பயன்படுத்திக்கவே. அஞ்சலி, உன்னால தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னா என்கிட்ட ஆஸ்பத்திரிலயும் நீ சொல்லியிருக்கணும் அஞ்சலி. தாய்ப்பால்னு தானே இப்ப போய் சொன்ன, வேற எதெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்க அஞ்சலி? உன் முகத்துல ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லையா அஞ்சலி? குழந்தைய பெற்றது நீ தானே, அப்புறம் எப்படி கண்டுக்காம நீ கடந்து போறத? இங்க வீட்டு வாரிசு, அதுக்கே நாங்க இவ்வளவு கொதிச்சு போறோம். பெத்த தாயா இருந்துகிட்டு ரத்தம் கொதிக்க வேணாம்? கொடுக்க முடியலன்னா என்ன செய்யணும்னு நீ யோசிக்கணும். சுலபமா பால் பாக்கெட்டை வாங்கி கலந்து கொடுத்துட்டு நீ வாட்டுக்கு இருக்க. பேச்சு சொல்றாங்க, இந்த வீட்லயே டாக்டர் இருக்காங்க, அவகிட்ட கேட்டிருக்கலாம்ல, அவ ஏதாவது சொல்லிருப்பாள்ல, குழந்தைக்கு தர உரிமை உனக்கு வேணும், ஆனா நீ குழந்தைய பாத்துக்க மாட்ட. போத ஆன்டி, பால் இல்ல அதனால கொடுக்கல, யாரையும் கூப்பிட்டு நான் ஒப்பாரியா வைக்கிறது? இது என்னோட குழந்தை, நான் என்ன கொடுக்கறணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் பேசாம இருங்க, குழந்தைய கொடுங்க. குழந்தைய நீ கவனிச்சுக்கிட்டதெல்லாம் போதும், டாக்டர் கிட்ட போன் பண்ணி என்ன செய்யலான்னு கேளு. ஸ்வேதா, தாய்ப்பாலை எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? அத்தை, ஒரு ஐடியா இருக்கு, முத்தழகையே தாய்ப்பால் கொடுக்க சொல்லலாமா? பேச்சு, குழந்தைய தரையில போடு, குளிர்ச்சிக்கு அமைதியாகலான்னு பார்ப்போம். ஸ்வேதா, அஞ்சலி, பத்மாவதி 3 பேரும் கிளம்பி போறாங்க. முத்தழகு கேக்குறாங்க, ஏன் ஸ்வேதா பாப்பா அழுகுது? ஒரு குழந்தை அழுகிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தாய் இருந்தா போதும்க்கா. அஞ்சலி, நிஜமாலே தாய் தானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அஞ்சலிக்கு ஃபீட் பண்ண மில்க் இல்ல. தமிழ்ல சொல்லு ஸ்வேதா. தமிழ்ல எப்படி சொல்றது? அவங்க குழந்தைக்கு பால் பவுடர்ல பால் ரெடி பண்ணி கொடுக்கறாங்க, அதுதான் குழந்தை எப்படி அழுகுறா. ஆஸ்பத்திரியில பவுடர் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒத்துக்கலன்னு சொல்லியும் திரும்பியும் அதே பவுடரே கொடுக்கறாங்க. வீட்டுல யாருக்குமே தெரியல. முன்னாடியே சொல்லியிருந்தா வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாம். குழந்தை வேற அழுகுறா.
எவ்வளவு நேரம் வெந்நீரை கொடுத்து குழந்தைய பாத்துக்க முடியும்? குழந்தை பசியில தவிக்குது. நானும் ஃபீட் பண்றத நிறுத்திட்டேன்க்கா. உங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஏதாவது வாடகை தாய் இருந்தா நல்லா இருக்கும்க்கா. அஞ்சலியும் அவங்க அம்மாவும் டாக்டர் கிட்ட பேச போயிருக்காங்க. இது நைட் டைம்னால யார கூப்பிட முடியும்? வருவாளா முத்தலக்? நாளை சந்திப்போம். இன்று